சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சேதுவும் தமிழ் செல்வியும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிக்கிட்டே வராங்கன்னு அப்பத்தான் ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாலும் இங்கே ராஜாங்கம் ரொம்பவே குழப்பத்துலேயும் ரொம்ப கோவத்துலேயும் இருக்கிறத கவனிக்கிறாங்க சாவித்ரி. அது மட்டும் இல்லாமல் தாமரை சொல்கிறாங்க, அம்மா வர வர இங்கே தன்னுடைய வேலையில் நிறைய பிரச்சனை வருதுன்னு ராஜாங்க மாமா வெளியில் கூட போக முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருமா. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குல்ல. எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட நாம் இவங்க பக்கம் இருக்கலாம். ஆனால் நானும் சேது மாமாவும் ஒன்று சேரவே கூடாதுன்னு அப்பத்தா மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்கம்மா. அதனால் இவங்க எல்லாரும் இப்படி மன வேதனையில் இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா, என்ன ராஜாங்கம், எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்க, எவ்வளோ பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதெல்லாம் பார்த்து இவ்வளோ மனசு வேதனைப்படணுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாரும் வீட்டில் இருக்கீங்க, வெளியில் தலை காட்ட முடியல. உங்களை மாதிரியே பொறுப்பில் இருக்க இவர் இப்படிலாம் செஞ்சுருக்காருன்னு என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்னையுள்ள எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. உங்கள் கூட தானே அவரும் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு அவர் இப்போ உள்ளே போயிட்டாருன்னு பார்க்குறவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே கேள்வி கேட்கும்போது நான் தான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நடந்த விஷயத்த சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்க சன்னாசிக்கு ஃபோன் வருது. உடனே சன்னாசியும், அண்ணே நம்ம தலைவர் தான் ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் தான் பேசணும்னு சொல்ல, தலைவர் வேற இப்போ என்ன கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் பேச முடியும்? யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டில் உள்ளவங்களும் இப்படி தான் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களும் இப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னு பேச சன்னாசின்னு கேட்க, அண்ணன் தலைவர் ஃபோன் பண்ணியும் நம்ம எடுத்து பேசலன்னா தப்பாக நினைப்பார், அதனால் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது உடனே ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு ராஜாங்கம். உடனே என் பையனுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, மோகனா இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ளை ஆறுமுகத்துக்கும் இங்கே கண்மணிக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது, அப்பத்தா நாங்கள் எல்லாரும் நல்லாவே சாப்பிட்டுட்டோம், நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா? நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாரையும் ஏமாத்துனீங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இனி யார்கிட்டேயும் பொய் சொல்லாதீங்க அப்பத்தா. உங்களுக்கு மட்டும் அப்படி ஒன்றுனா எங்களால் தாங்கிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதே எப்படி என் பேத்தி தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதை நான் பார்க்கணும். சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்றா வாழ போகிற வாழ்க்கையை நான் பார்க்கணும். இந்த வீட்டு வாரிசை நான் பார்க்கணுன்னு எம்பிட்டு விஷயம் இருக்குது. இப்போ உனக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கு. நீ எம்பிட்டு சந்தோஷமாக இருக்க, அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது, சரியா? நான் அப்படி நீ யார்கிட்டையும் பொய் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த ஆறுமுகத்துக்கிட்டையும் இங்கே கண்மணிக்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமாக அப்பத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதெல்லாம் பார்க்க நான் காத்துட்ருக்கேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்கன்னு கேட்க, அப்பத்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குன்னு நான் விரும்பின வாழ்க்கை கிடச்சதுக்கு காரணமே சேது அண்ணன். அவரோட வாழ்க்கையும் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். நான் அண்ணன்கிட்டையும் இங்கே தமிழ் செல்வி அண்ணிக்கிட்டையும் இதை பற்றி நான் பேச தான் போகிறேன் அப்படி தானேங்கன்னு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ல, ஆமாம் தமிழ் செல்வி தங்கச்சி என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நானும் அவங்களுக்காக கண்டிப்பாக உதவி செய்வேன். அது மட்டும் இல்லாமல் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரணுன்றது எங்கள் 2 பேரோட ஆசையும் தான் அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமாக அப்பத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. வீட்டில் உள்ள எல்லாரும் ஆறுமுகத்தை சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு எல்லாரும் ஆறுமுகத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரியால் தாங்க முடியல. உடனே தாமரை கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா இந்த வீட்டு மருமகனாக வர இந்த ஆறுமுகத்துக்கு ஏதாவது தகுதி இருந்ததா? நம்ம கார் டிரைவராக இருந்த ஆறுமுகத்தை கண்மணி விரும்பி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லாரும் ஆறுமுகத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளை யாராவது கண்டுக்கிறாங்களான்னு பார்த்தியா? அதுலேயும் இங்கே வெளியூர்லாம் போயிட்டு வந்திருக்க ஆறுமுகம் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பாரு. தமிழ் செல்வி சேதுவை ஒன்று சேர்த்து வைக்க இந்த ஆறுமுகம் உதவி செய்வானா? இவனால் என்ன செய்ய முடியும்? இந்த ஆறுமுகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ வா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாமரையை கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு தமிழ் செல்வி மருமகளாக வரவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் யாரும் தமிழ் செல்வியை மருமகளாக ஏற்றுக்க கூடாதுன்னா, இங்கே தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால தானே எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக தமிழ் செல்வி பொய் சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்க. தமிழ் செல்வியோட அப்பா செல்லப்பாண்டி செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்போ நம்ம மேலே மட்டும்தான் கோவமாக இருக்காங்க. அதனால் தமிழ் செல்விக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை செய்யணும். இந்த வீட்டு வாரிசோட தமிழ் செல்வி இங்கே வரவே கூடாது. அப்படி ஏதாவது செஞ்சாதான் இவங்க வந்து தமிழ் செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க.
அப்படி ஏதாவது செய்யணும்னு சொல்ல, அம்மா அதுக்கு என்னம்மா செய்ய போறீங்க? தமிழ்செல்வி நம்ம வீட்ல இருந்தா கூட பரவால்ல. இப்ப தனியா சேது மாமா கூடலாமா இருக்கா? அங்க நம்ம போறதும் இல்ல. சேது மாமா அங்க நம்ம போனா கூட நம்மள கண்டுக்கிறதே இல்லையேம்மா. தமிழ்செல்வி என்னவோ சந்தோஷமா இருக்காம்மா. ஆனா நீங்க தான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க தாமர. என்ன செய்யணும்? எப்ப செய்யணும்னு எனக்கு எல்லாமே தெரியும்டி தாமர. நீ அமைதியா இரு. எங்க அம்மா பேசினதெல்லாம் கேட்டல்ல? இந்த வீட்டு வாரிசோட தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ள வரத பார்க்கணுமா. நாம இதே வீட்ல தான் இருக்கோம். ஆனா நம்மள பத்தி யாராவது பொறுப்பா, அக்கறையா யோசிக்கிறாங்களா? என் அண்ணனுக்கு அவரோட வேலையில இருக்கிற பிரச்சனைய பார்க்கணும். என் அம்மாவுக்கு சேது தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு வரணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்கள பத்தி தான் யோசிக்கிறாங்க. இப்ப மோகனா அண்ணி வேற ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா, தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா அமைஞ்சிருக்கு. அவ விரும்பின வாழ்க்கையே கண்மணிக்கு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நான் வந்து என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, தாமரைக்கு கூட நம்ம செய்றது தெரியவே கூடாது. அப்படி ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க வந்து சாவித்ரி. வீட்டுக்கு வந்த ஆறுமுகமும் இங்கே கண்மணியும் தமிழ்செல்வியை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி தங்கியிருக்க இடத்துக்கு போகிறாங்க. இங்கே கண்மணியை பார்த்த தமிழ்செல்வி ரொம்பவே சந்தோஷமா, வா கண்மணி நல்லா இருக்கியா? அண்ணே நல்லா இருக்கீங்களா? உட்காருங்கண்ணே காஃபி தரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா தங்கச்சி, நீ நல்லா இருக்கல்ல, சந்தோஷமா இருக்கல்ல, அதுவே போதும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு சேது வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறத கண்மணியும் ஆறுமுகமும் பார்த்துட்டு உடனே கண்மணி கேட்குறாங்க, அண்ணி என்ன அண்ணன் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வச்சிருக்காரு, உங்களுக்காகவா அப்படின்னு கேட்க, உடனே சிரிச்சுக்கிட்டே இங்கே வந்து தமிழ்செல்வியும், எனக்காக இல்லை உங்கள் அண்ணனுக்காக தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் அதுக்காக நான் பணம் கொடுத்துட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன நீ நீங்கள் அண்ணன் அவங்களுக்காக மட்டுமா வாங்குவாங்க, நீங்கள் எல்லாத்தையும் பணம் கொடுக்காமையே உரிமையோட எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செய்யலாம்ல, ஏன் அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அண்ணன் மனசு மாற வேண்டாமா? எனக்குன்னு உரிமை இருக்குன்னா உங்கள் அண்ணன் மனசு மாறி என்னையும் நம்ம வீட்டு வாரிசையும் ஏற்றுக்க வேண்டாமா? அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்துட்ருப்பேன்னு சொல்ல, அதுக்குடனே கண்மணி சிரிச்சுக்கிட்டே, எங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னா உங்கள் மேலே உள்ள பாசத்துலேயும் அக்கறையிலையும் தான். நீங்கள் மாசமாக இருக்கிறதுனால நிறைய வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் சேதண்ணன் இப்படியாவது பேசுனா, இப்படி சொன்னாதான் நீங்கள் இந்த பொருளெல்லாம் பயன்படுத்துவீங்கன்றதுக்காக தான் அண்ணன் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இப்போ வந்து எங்களுக்கே புரியுது, உங்களுக்கு புரியலையா நீ அப்படின்னு கண்மணி கேட்ட உடனே தமிழ்செல்வி அமைதியாக இருக்க, உடனே ஆறுமுகம் வந்து சொல்கிறாரு, தமிழ்செல்வி நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும். நாங்கள் இப்போ சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்க்குறோன்னா அதுக்கு காரணமே நீ செஞ்ச உதவியால் தாம்மா. அதே மாதிரி நீ என் தங்கச்சி, உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நான் நல்லது செய்வேன், உன்னையும் சேதுவையும் ஒன்று சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அண்ணன் நீங்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நடக்க தானே போகுது. என்ன இப்போ என்ன புரிஞ்சுக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் தன்னுடைய வாரிசை பார்த்ததுக்கப்புறமா என் வீட்டுக்காரரோட மனசு மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தான் நானும் காத்துட்ருக்கேன்னு சொல்லும்போது, நீ இனிதாம்மா கவனமாக இருக்கணும். இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் உன் மேலே ரொம்ப பொறாமையில் இருப்பாங்க. ஏன் நான் கண்மணியை கல்யாணம் பண்ணது கூட தப்புன்னுலாம் பேசிக்கிறாங்க. அது மட்டுமா, நான் கண்மணியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு அப்பத்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் இப்போ வந்து சாவித்ரி, தாமரை, ஈஸ்வரின்னு என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சாதாரண ஒரு கார் டிரைவராக இருந்த இந்த ஆறுமுகத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்லாம் என் முன்னாடியே பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியுது. இருந்தாலும் அதெல்லாம் நான் வந்து கவனிக்க போகிறதும் இல்லை, கண்டுக்க போகிறதும் இல்லை. கண்மணியை நான் நல்லா பார்த்துக்கணும். நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் தமிழ்செல்வியும் சேதுவும். உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததால் இங்கே உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நீ வாங்கிக்கணும் தமிழ்செல்வி அப்படின்னு தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இதெல்லாம் எனக்கு எதுக்கு கண்மணின்னு கேட்க, அண்ணி எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன் அன்னைக்கு இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரக்கூடாதா? நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வாங்கிட்டு வந்த பொருளையும் கொடுத்துட்டு ஆறுமுகம் மறுபடியும் தமிழ்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற யாரையும் நம்பாதம்மா, நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்க, உனக்காக நான் செய்துன்னு எல்லாரும் இருக்கோம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஆறுமுக அண்ணன் இங்கே வெளியூர்லேருந்து வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறமா என்னை பார்க்க வந்து ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. எல்லாம் இந்த ஈஸ்வரி, சாவித்ரி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மேலே உள்ள சந்தேகத்தில் இப்படி சொல்கிறாரு.
நம்ம மேலே உள்ள அக்கறையிலையும் இப்படி பேசுகிறாரு, எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு ஆறுமுகத்தோட நல்ல மனசை தமிழ்செல்வி புரிஞ்சுக்கிறாங்க. சன்னாசியும் இங்கே வந்து ராஜாங்கமும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, வாங்க மாப்பிள்ளை வந்து உட்காந்து சாப்பிடுங்க, ஏன் இம்புட்டு நேரம் விடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் பிஸ்னஸ்க்காக வெளியில் போயிருந்தேன், எனக்காக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க, அந்த வேலையவும் நான் பார்க்கணும்ல மாமா, அதனால தான் இனியாவது நான் பொறுப்பாக இருக்கணும்ல, எனக்கு அங்கே என் அக்கா பொண்ணுன்னு எல்லாரும் இருக்காங்க, அது மட்டும் இல்லை இங்கே வந்து கண்மணியவும் பார்த்துக்கணும், நான் சம்பாதிச்சா தானே கண்மணிக்கு பெருமையாக இருக்கும்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான், உங்கள் அக்காவையும் உங்கள் அக்கா பொண்ணையும் நாங்கள் நல்லா பார்த்துப்போமே, அதுக்காக தான் அவங்களுக்காக வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், பிஸ்னஸ்லாம் பிடிச்சிருக்கா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் வேறு எதுவும் செய்யணும்னு நினச்சிருந்தா கூட சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு வாங்க, கண்மணி மாப்பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுமா, பக்கத்துலேயே இருந்து என்ன வேணும்னு கேட்டு நல்லா கவனிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆறுமுகமும் சன்னாசியும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் சொல்கிறாங்க, கண்மணி உனக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரியும், ஆனால் இனி எனக்காக நீ சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு வேலை செய்ய பிடிக்கும்னா செய்யலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க, என்ன இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்காக நான் வந்து எனக்காக ஏற்பாடு பண்ண கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு நீங்கள் தான் முக்கியம்னு என் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் எல்லார்கிட்டேயும் பேசியிருக்கேன், இந்த சமையலெல்லாம் செஞ்சு தர மாட்டேனா, இனி நானே என் அம்மாக்கிட்டேயும் தமிழ்செல்வி அன்னிக்கிட்டேயும் கேட்டு எப்படி சமைக்கணும்னு கற்றுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே வந்து கண்மணி பேசிகிட்ருக்க. இதை கேட்ட மோகனாவும் அப்பத்தா மலருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குமோ நடக்காதோ நினச்சிட்டு இருந்தோம். கண்மணி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் கண்மணி எம்பிட்டு சந்தோஷமாக இருக்கா, இதெல்லாம் பார்க்க ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆறுமுகத்துக்காக நான் கண்டிப்பாக சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க இங்கே வந்து கண்மணியும். ஆறுமுகம் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா, என்ன மாப்பிள்ள சாப்பிட்டுட்டிங்களா? ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற எப்படி கிளம்பி போகிறீங்கன்னு கேட்க, இல்லை நடந்து தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இப்போ ராஜாங்கத்தோட மாப்பிள்ளையாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லை கண்மணியோட வீட்டுக்காரர் சாதாரண பிஸ்னஸாக செய்ய போகிறீங்க, நீங்கள் எம்பிட்டு பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, இனி நீங்கள் உங்களுக்குன்னு நாங்கள் வாங்கி வச்சுருக்க கார்லேயே போகலாம் வரலாம், கண்மணியை கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம், உங்களுக்கு எங்கே விருப்பப்படுறீங்களோ எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஒன்றாவே காரில் போயிட்டு வரலாம், இது உங்கள் கார் தான் அப்படின்னு புது காரோட சாவியை ஆறுமுகத்துக்கிட்ட கொடுக்குறாரு ஆறுமுகம். இதை எதிர்பார்க்காத கண்மணி, அப்பா உண்மையாவா, என் வீட்டுக்காரருக்கு நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்களாப்பா, புது காராப்பா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி செய்து, நான் சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டியாப்பா, அங்கே கார் சாவி எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, ஆமாப்பா, நம்ம வீட்டு மாப்பிள்ளை திரும்பி வந்த உடனே அவருக்கு புது காரெல்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன், இந்தாங்கப்பா காரோட சாவின்னு சொல்லி கொடுக்க, இந்தாங்க மாப்பிள்ளை இந்த கார் சாவியை வாங்கிக்கோங்க, நீங்கள் சாதாரண கார் டிரைவராக இருந்தீங்கன்னு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இப்போ எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், இந்த புது கார் இனி உங்களுக்கு தான், இனி நீங்கள் கண்மணியை கூப்பிட்டுட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, இந்தாம்மா கண்மணி நீயே வாங்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுன்னும் போது, என்னம்மாம்மா நீங்கள் என்ன மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டதே பெருசு, இதில் எனக்கு இதெல்லாம் ஏன் தரணும், நீங்கள் எங்களை வெளியூருக்கு அனுப்பியிருக்கீங்க, அது மட்டுமா என் அக்கா பொண்ணுன்னு அவங்க நினைக்காத ஒரு பெரிய வீடையும் அவங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பணத்தை கொடுக்குறீங்க, நான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணுன்றதுக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இப்போ என்னடானா எனக்காக காரெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் வேண்டாமே, நான் முதல்ல பிஸ்னஸை நல்லபடியாக பிஸ்னஸில் முன்னேறணும், அதுக்கப்புறம் நானே காரெல்லாம் வாங்கிக்க மாட்டேனான்னு சொல்ல, நீங்கள் உங்களுக்குன்னு வாங்குகிற காரை நான் அதை பற்றி கேட்க போகிறதில்ல, இப்போ நாங்கள் தரதையும் நீங்கள் ஏற்றுக்கணும்ல அப்படின்னு சந்தோஷமாக புது காரை கொடுக்க, இங்கே வந்து உடனே கண்மணி வாங்கிக்கோங்க, இல்லைனா அப்பா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கன்னு சொல்ல, புது காரோட சாவியை வாங்கிக்கிறாரு ஆறுமுகம். இதை பார்த்த உடனே வெளியில் நின்று கவனித்த சித்ராவுக்கு தாங்க முடியல, நாங்கள் என்னடானா கார் செட்டில் தங்கிட்டு இருக்கோம், இப்போ புது மாப்பிள்ளையாக வந்த இந்த ஆறுமுகத்துக்கு இங்கே காரெல்லாம் கொடுத்து எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது இங்கேன்னு உடனே போயிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த ஆறுமுகம் சாதாரண கார் டிரைவராக இருந்தப்ப நாம் ஆறுமுகத்தை கொஞ்சம் கூட மதித்து பேசுனது கூட இல்லை, மரியாதை கொடுத்தது கூட இல்லை, நம்மக்கிட்ட எவ்வளோ தலை குனிஞ்சு பேசின ஆறுமுகம் இப்போ இந்த வீட்டு மாப்பிள்ளையானதுனால
கண்மணியோட வீட்டுக்காரருன்னு ரொம்பவே மதிப்பு மரியாதையை கொடுத்து புது காரெல்லாம் கொடுக்கறத பார்க்க என்னால் தாங்கிக்க முடியல. நம்ம நிலமைய பாருங்கம்மான்னு சித்ரா கண் கலங்கி பேச, உடனே ஈஸ்வரியும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழ்செல்வி தானே. நாம் இப்படி கார் செட்டில் தங்குறதுக்கும் காரணம் தமிழ்செல்வி தான். நாம் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருப்பாங்க. இந்த இந்த கண்மணி இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாளா? இங்கே இடையில தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு வந்த இந்த தமிழ்செல்வி, ஆறுமுகம், இவங்க எல்லாரும் இப்போ நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஆனால் என்ன நடக்கும்னு நினச்சோமோ அது எதுவுமே நடக்கலை. அதான் ஆறுமுகத்துக்கு இவ்வளோ மதிப்பு மரியாதையெல்லாம் கிடச்சிருக்கு. இனி அந்த ஆறுமுகம் கூட நம்மளை மதித்து பேசவே மாட்டான். வேணும்னா பாரேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா செய்கிறதுன்னு கேட்க, நான் ஏற்கனவே சொன்னது தான். நான் எல்லாம் பேசி வச்சுட்டேன். இந்த தமிழ்செல்வி இப்போ மாசமாக இருக்கிற மாதிரி நல்லபடியாக இந்த வாரிசோட இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு எல்லாமே நான் செஞ்சுட்டேன். கொஞ்ச நாள் நல்லவங்களாக தான் நம்ம எல்லாருக்கிட்டேயும் நடித்து ஏமாத்தினாதான் நாம் செய்ய நினைக்கிறது செய்ய முடியும்னு சொல்ல, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது, நாம் தமிழ்செல்விக்கிட்ட முதல்ல நல்ல பேர் வாங்கணும். நம்ம கொடுக்குற எல்லாத்தையும் தமிழ்செல்வி வாங்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம மேலே தமிழ்செல்விக்கு தனி நம்பிக்கையே வரணும். ஏன்னா ஆறுமுகமும் நம்மளை நம்ப மாட்டான், தமிழ்செல்வியும் கண்டிப்பாக நம்ப மாட்டா. அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, தமிழ்செல்வி வெளியில் வேலை கூட செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்செல்விக்கு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் சேது. ஒரு பக்கம் சேது, ஆறுமுகம், இவங்களுக்கு இடையில நாம் தமிழ்செல்விக்கு பிரச்சனை செய்யணும்னா ரொம்பவே கஷ்டம். அதனால தான் நாளையிலேருந்து தமிழ்செல்விக்கிட்ட நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசி நம்ம சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் தமிழ்செல்வி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்செல்வி காலேஜுக்கு கிளம்பி போகும்போது, என்னம்மா தமிழ், காலேஜுக்கு கிளம்பிட்டியான்னு பாசமாக பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. ஆமாம், இப்போ என்ன அப்படின்னு கேட்க, ஏம்மா எங்கள் மேலே கோவப்படுற? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கண்மணிக்காக நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை தப்பானவருன்னு நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. எல்லாரும் எங்கள் மேலே கோவமாக இருந்தாலும் நீ செஞ்சது ஒரு வகையில் நல்லது தான். அதனால தானே இப்போ கண்மணியோட வாழ்க்கையில் ஆறுமுகம் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. எனக்கும் நிம்மதியாக இருக்குது. நானும் திருந்திட்டேம்மா. எத்தனை நாள் தான் இந்த கார் செட்டில் தங்குறது? நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு அவங்க எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணுன்னு தான் நான் உன்னை பார்த்த உடனே பேசலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே நீங்கள் மனசு மாறினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சித்ராவும், பார்த்தீங்களாம்மா, நீங்களே கூப்பிட்டு பேசுகிறீங்க, ஆனால் தமிழ்செல்வி நின்று பதில் பேசாமல் கிளம்பி போகிறானா? இவளுக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும், இந்த தமிழ்செல்விக்குன்னு இப்போ நல்ல எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அதனால் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா. நாளையிலேருந்து பாருன்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி அங்கே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உடனே அங்கே ஈஸ்வரியும், என்னம்மா நீ ஏம்மா வேலை செய்கிற? துணியெல்லாம் நானே காய வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி தமிழ்செல்விக்கு உதவி செய்கிற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்துட்டு அப்பத்தா சொல்கிறாங்க, பரவாயில்லையே ஈஸ்வரி, வர வர தமிழ்செல்விக்கு நீ உதவியெல்லாம் செய்கிறியே, உண்மையாகவே மனசு மாறிட்டியா? நீ உண்மையாக மனசு மாறினா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி தமிழ்செல்விக்கு உதவி செய்கிற அளவு ஈஸ்வரி மனசு மாறியிருக்கான்னு நானே உன்னை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன தமிழ்செல்வி, சாப்பிட்டியாம்மா? நான் உனக்காகவே நீ மாசமாக இருக்கிறதுனால உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்கேன். வேணும்னா நீ சாப்பிட்றியா? நான் எடுத்துகிட்டு வந்து தரட்டுமான்னு கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானே எனக்காக சமைச்சு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரருக்காகவும் சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேதுவும் நீ சமைச்ச சாப்பாடை தான் சாப்பிட்டுட்ருக்கானாம்மா அப்படின்னு கேட்க, ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். எனக்காக ஒவ்வொன்றையும் என் வீட்டுக்காரர் பார்த்து செய்யும்போது அவருக்காக நான் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னா என்ன? நான் தான் இப்போ தினமும் சமைச்சு கொடுக்குறேன், நல்லா ருசியாக இருக்குன்னு என் வீட்டுக்காரர் சேது சாப்பிட்றாரே அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ சேது மனசு மாறிட்டான். வேணுனே தான் தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதுனால நிறைய வேலை செய்யக்கூடாதுன்னு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்செல்வியை மனைவியாக ஏற்றுக்கிட்டான் போல். அதான் தமிழ்செல்வி சமைச்சு கொடுக்குறதெல்லாம் ஆசையாக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். தமிழ்செல்வி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்ச ஈஸ்வரி, சரிம்மா தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க, பாத்தியா தாமரை, ஈஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்செல்வி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக உதவியெல்லாம் செய்கிறாங்களாம். ஆனால் எனக்கு தானே தெரியும், தமிழ்செல்வி மேலே இவ்வளோ அக்கறை இருக்கிற மாதிரி இந்த ஈஸ்வரி பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நானும் இதே மாதிரி செய்வேன், ஆனால் எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தமிழ்செல்வியும் பரீட்சை இருக்குன்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சித்ராவும், என்ன தமிழ்செல்வி ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருக்கியே, உனக்காக சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே பரீட்சை இருக்குது, நான் படிக்கணும், மற்றபடி நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க.
அந்த சமயம் அங்கே வந்த ஆறுமுகம், "என்ன தமிழ்செல்வி, நீ என்னம்மா இங்கே உட்காந்துட்ருக்கன்னு?" கேட்க, "அண்ணே, நான் பரீட்சைக்காக படிச்சுட்ருக்கேனே" அப்படின்னு சொல்ல, சித்ரா பேசுகிறத பார்த்துட்டு தான் தமிழ்செல்வி கிட்ட அங்கே வந்திருப்பாரு ஆறுமுகம் பேசுறதுக்காக. உடனே, நான் ஒன்று சொல்கிறேம்மா, உன் மேலே எல்லாரும் அக்கறையாக இருக்கிற மாதிரி, அக்கறையாக பேசுகிற மாதிரி இந்த ஈஸ்வரியா இருக்கட்டும், சாவித்திரின்னு பேசுனா நீ அதை நம்பிராதம்மா அப்படின்னு சொல்ல, "அண்ணே என்ன சொல்ல வரீங்கன்னு?" கேட்க, "என்ன காரணம்லாம் என்கிட்ட கேட்காத. இப்போ நீ மாசமா இருக்க. யார் என்ன பேசினாலும் தெளிவா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. யார் என்ன குடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாதம்மா. நீ சந்தோஷமா சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது நாங்கள் எல்லாரும் தான். ஆனால் நீயும் சேதுவும் ஒன்று சேரவே கூடாதுன்னு நினைக்கிறது யாரெல்லாம்னு உனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல வரதை நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஈஸ்வரி கிட்டேயும் சாவித்திரி கிட்டேயும் நீ கவனமாக தான் இருக்கணும். எப்பயுமே உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஈஸ்வரியை பற்றியும் தெரியும், சாவித்திரியை பற்றியும் தெரியும். கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்கிறாங்க." "அண்ணே, அன்னைக்கு இப்படி தான் பேசிட்டு போனீங்க. மறுபடியும் வந்து இப்படி சொல்கிறீங்கன்னா எதுவும் காரணம் இல்லாமலாம் இருக்கும்." "அண்ணே எதுக்குண்ணே?" அப்படின்னு சொல்ல, "நான் இப்போதைக்கு எதையும் சொல்கிறதா இல்லை. நீ மாசமா இருக்க. உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஒரு அண்ணனாக இருந்து உனக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ கவனமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ வந்து ஆறுமுக அண்ணன் நம்ம நல்லதுக்காக தான் சொல்வார். எதுக்காக சித்ரா இத்தனை நாள் பேசாம தேடி வந்து பேசுறாங்க, அதுலயும் ஈஸ்வரி நமக்காக உதவி செய்றாங்க. "நீ சாப்பிட்றதுக்கு நான் சமைச்சதை கொண்டு வரட்டுமான்லாம்?" கேட்குறாங்கன்னா, இங்க ஆறுமுகம் அண்ணன் சொல்றதும் சரியா தான் இருக்கு. நம்ம இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, சேது கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இப்போ நம்ம மாசமா இருக்கோம்னு ரொம்ப அக்கறையா பேசுற மாரி பேசுறாங்கன்னா, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை செய்றதுக்காக தான். இவங்கள நம்பக்கூடாதுன்னு ஆறுமுக அண்ணன் சொல்றாருன்னா, அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அத நம்மகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா, அந்த ஆறுமுக அண்ணன் சொன்ன மாரி கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி, இங்க தமிழ்செல்விக்கும், சேதுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வராங்க. "சேது, இங்க வாப்பான்னு" சொல்ல, "என்ன சித்தி? எதுக்கு நீங்க எங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? புதுசா இருக்கு. ஏன் நாங்க தானே தினமும் சமைச்சு சாப்பிட்றோம். தமிழ்செல்வி எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சமைச்சு குடுக்குறான்னு" சொல்ல, "அது இருக்கட்டும். என்ன இருந்தாலும் இப்ப நாங்க கார் ஷெட்ல தங்கியிருக்கோம். உனக்கே தெரியும் கார் ஷெட்ல தங்குறது எவ்வளோ கஷ்டம்னு. நாங்களே சமைச்சுக்கிறோம். நாங்க சமைக்கிற சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்களான்னு" சொல்ல, உடனே சேது, "இத நீ சாப்பிடணும்ப்பா. தமிழ்செல்வி, இந்த சாப்பாட நீ சாப்பிடணும்னு" சொல்ல, "ஏன் தமிழ்செல்வி இத தான் சாப்பிடணுமா? நாங்க மாத்தி சாப்பிட்டா ஆகாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல. நான் சொல்றத மட்டும் செய்யுங்கன்னு" சொல்லவே தமிழ்செல்விக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. "சரி, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க கிளம்புங்கன்னு" சொல்லிட்டு, அந்த சாப்பாட தமிழ்செல்வி சாப்பிடாம தனியாவே எடுத்து வச்சுடுறாங்க. உடனே அங்க வந்த சாவித்திரியும், "என்ன தமிழ்செல்வி, இங்க தப்பு செஞ்ச அ இந்த ஈஸ்வரிய கூட நீ நம்புற. தப்பு செஞ்ச ஈஸ்வரி கிட்ட கூட சந்தோஷமா பேசுற. அவங்க உனக்காக உதவி செஞ்சா நீ வந்து அத ஏத்துக்கிற. ஆனா, நாங்க வந்து பேச வந்தா ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்கள பத்தியெல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் என் வேலைய மட்டும் பார்ப்போன்னு. ஏன் நான் இங்க இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல தானே? அப்புறம் என்ன தேடி வந்து பேசுறீங்கன்னு" தமிழ்செல்வி கேட்க, "இல்ல, உனக்காக நான் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ வேற மாசமா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க. சரியா சாப்பிடுறதும் இல்ல. உன்ன நீ கவனிச்சுக்கிறதும் இல்ல. அதனால தான் இனி உன்ன நாங்க கவனிச்சுக்கலான்னு தான் இந்த ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. சாவித்திரி இப்படி பேசவே மாட்டாங்க. ஆனா, மனசு மாறுன மாரி, என்ன ரொம்ப நல்லா கவனிக்கிற மாரி பேசுறாங்கன்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். திட்டம் போட்டு தான் இவங்க எல்லாரும் இப்படி செய்றாங்கன்னு தெளிவா புரியுது. ஆனா, நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு, தமிழ்செல்வியும் சிரிச்சுக்கிட்டே, "நீங்களே மனசு மாறிட்டீங்க. நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றீங்க. கண்டிப்பா இந்த ஜூஸ நான் எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, "நீங்க கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் படிச்சுட்டு கண்டிப்பா வந்து எடுத்துப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் தமிழ்செல்வி நினைக்கிறாங்க, நானே இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஈஸ்வரியும், சாவித்திரியும் ஒண்ணு சேர்ந்து இப்ப வந்து திட்டம் போட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நல்ல வேளை இவங்க உண்மையாவே மனசு மாறிட்டாங்கன்னு. இவங்க குடுத்ததெல்லாம் நான் சாப்பிட்டுருந்தா எனக்கு மட்டும் இல்ல, என் வாரிசுக்கும் பிரச்சனையா இருக்கும். சரியான நேரத்துல ஆறுமுக அண்ணன் இவங்க யாரையும் நம்பாத. இவங்க உண்மையாவே மனசு மாறவே இல்ல. இவங்க இன்னும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல, நானும் புரிஞ்சுகிட்டேன். ஆறுமுக அண்ணன் நம்ம குடும்பத்துக்கு எப்பயும் நல்லது தான் செய்வாருன்னு சொல்லிட்டு, அந்த ஜூஸை எடுத்துக்காம தனியா வச்சுடுறாங்க. இப்ப வந்து சாவித்திரி சொல்றாங்க, தாமரை கிட்ட, "நான் ஏன் இங்க ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் குடுக்குறேன்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்கும்ல? என் மேல உனக்கு கோவம் வந்திருக்கும் தானேன்னு?" கேட்க, "ஆமாம்மா. என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தமிழ்செல்விய மட்டும் இந்த அப்பத்தா மாரியே ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க. எதுக்கும்மான்னு?" கேட்க, அந்த ஜூஸ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தெரியும்.
நான் எதுக்கு அந்த தமிழ் செல்வியை தேடி போய் பேசினேன், எதுக்கு ரொம்ப அக்கறையாக ஜூஸ் எல்லாம் கொடுத்தேன்னு. உனக்கு இப்போ எதுவும் புரியாது, கண்டிப்பாக புரிய வரும்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சமைச்சு கொடுத்த சாப்பாடை தமிழ் செல்வி சாப்பிட்ருக்கணுமே. என்ன தமிழ் செல்வி இன்னும் நம்மளை கூப்பிடலை? அங்கே தமிழ் செல்வி சத்தமாக வந்து நம்மளை கூப்பிட்டா தானே ஏதாவது பிரச்சனைன்னு அங்கே போய் தமிழ் செல்வி கிட்ட உதவி செய்கிற மாதிரி போகலாம். தமிழ் செல்வி கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படலாம். என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த சமயம் ஆறுமுகம் வந்து சேதுகிட்ட வந்து பேசுகிறாரு. சேது, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க தமிழ் செல்வியை மட்டும் இல்லை, இந்த வீட்டோட வாரிசே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, ஆறுமுகம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் வந்து கண்மணியோட வீட்டுக்காரர்ன்ற உரிமையில் தமிழ் செல்வி கிட்ட வந்து நடந்ததை என்னால் சொல்ல முடியல. ஆனாலும் மற்றவங்க பேச்சை கேட்காம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் தமிழ் செல்வி கூடவே தான் இருக்கணும். அந்த ஈஸ்வரியா இருக்கட்டும், சாவித்ரி 2 பேரும் திட்டம் போடுறாங்க. எனக்கு ஆதாரத்தோட உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்குன்னு சொல்ல, என்ன பேசுறீங்கன்னு கேட்க, நான் பிஸ்னஸ்க்காக வெளியில் போயிருந்தப்ப ஈஸ்வரியை பார்த்தேன். அப்போ அவங்க எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா? அவங்க இந்த தமிழ் செல்வி வந்து இப்போ மாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை செய்கிறதுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு வரதையும் பார்த்தேன். அங்கே நான் விசாரித்து பார்த்தப்ப தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த சாவித்திரியும் தாமரையும் பேசிகிட்டு இருந்ததையும் நான் வந்து கேட்டேன். இந்த வீட்டோட வாரிசை தமிழ் செல்வி சுமக்கிறதுனால எல்லாரும் மனசு மாறுறாங்க. இங்கே சேதுவும் தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டான். அதனால் நாம் என்னெல்லாம் செய்யணும்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் இவங்க யாருமே தமிழ் செல்விக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல. இந்த வீட்டோட வாரிசு இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு அவர் ஃபோனில் இருந்த ஆதாரத்தை ஒவ்வொன்றா காமிக்க, ஈஸ்வரியும் சாவித்திரியும் வசமாக மாட்டிக்கிறாங்க. இங்கே உடனே இதை பார்த்த சேதுவால் தாங்கிக்கவே முடியல. தமிழ் செல்வி எவ்வளோ கஷ்டப்படுறா. மாசமாக இருக்கிறத கூட நான் கண்டுக்காமல் இத்தனை நாள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேனேன்னு இப்போ தான் நானே மனசு மாறி இருக்கேன். இந்த வீட்டோட வாரிசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்க இவங்கெல்லாம் யார் முதல்ல? போனா போதுன்னு என் வீட்டில் இவங்கள தங்க வச்சா என்ன வேணாலும் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க ஆறுமுகம், இதை முதல்ல எங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள். அவங்க தன்னுடைய சொந்தக்காரங்கன்னு எங்கள் அப்பா போனா போதுன்னு என் அத்தையவும் சித்தியவும் இங்கே தங்க வச்சதெல்லாம் தப்புன்னு அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு புரியும். எங்கள் தமிழ் செல்விக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? இவங்க யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் முன்னாடி வந்து நிற்கிறாரு சேது. சேது ரொம்ப கோபமாக வரதை பார்த்துட்டு சன்னாசியும் என்னாச்சுன்னு கேட்க, அப்பா, ஈஸ்வரியும் சாவித்திரியும் என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் என்னென்ன யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்கன்னு எவ்வளவோ தப்பு பண்ணாலும் நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க. மறுபடியும் அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவங்க நானும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு மாசமாக இருக்கிற தமிழ் செல்விக்கு என்ன பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தா தமிழ் செல்விக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்கப்பா. அதனால் இந்த ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்ல, உடனே ஆறுமுகத்தோட ஃபோனை வந்து அங்கே ராஜாங்க முன்னாடி காமிக்க, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆறுமுகம், மாப்பிள்ளை என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நான் தான் மாமா இந்த உண்மையவே கண்டுபிடிச்சேன்னு சொல்லப்போனால், ஈஸ்வரியும் ரொம்ப நல்லவங்க கிடையாது, இந்த சாவித்திரி நல்லவங்களே கிடையாது. இந்த தமிழ் செல்வி எந்த தப்பும் செய்யலை. இருந்தாலும் அவங்க மாசமாக இருக்கிறதையாவது கொஞ்சம் இவங்க புரிஞ்சு அமைதியாக இருந்திருக்கணும். இந்த வீட்டோட வாரிசை வந்து தமிழ் செல்வி சுமக்கிறதுனால இதன் மூலமாக இந்த வீட்டுக்கு மறுபடியும் தமிழ் செல்வி மருமகளாக வந்துருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் இப்படியெல்லாம் திட்டம் போட்டதை இப்போவே பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா ஆதாரத்தை காமிச்சு சாவித்திரி ஈஸ்வரியை வசமாக மாட்டி விட்டுறாரு ஆறுமுகம். உடனே இங்கே சாவித்திரி அங்கே திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது உடனே ராஜாங்கம் கோவமாக அந்த ஈஸ்வரியை உடனே இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு கேட்க, உடனே இங்கே சாவித்திரி, அண்ணே நான் எந்த தப்பும் செய்யலைண்ணே, நான் இப்படிலாம் பேசவே இல்லைண்ணே, எனக்கு எதுக்கு பிரச்சனை, நான் எதுக்கு தமிழ் செல்வியவும் இங்கே சேதுவையும் பிரிக்கணும்னு திட்டம் போடணும், தமிழ் செல்வி மாசமாக இருக்கா, அவளை பார்த்துக்க எல்லாரும் இருக்கும்போது நான் என்னென்ன தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தமிழ் செல்வி வராங்க. இப்போ தானே எனக்கு புரியுது, இங்கே ஆறுமுக அண்ணன் அப்பப்போ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ கவனமாக இருக்கணும்னு, இவங்களுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் என்னை கண்டுக்காமல் பேசாமல் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்த ஈஸ்வரி இந்த சாவித்திரி 2 பேரும் மனசு மாறின மாதிரி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, எனக்கு உதவி செய்கிறது, ஏன் ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ தேவையில்லாததை அதில் கலந்து எனக்கு கொடுத்து அதை நான் சாப்பிட்டதுனால எனக்கு பிரச்சனை வரணும்னு இவங்க நினச்சிருக்காங்க. அப்படி தானே ஈஸ்வரி, அப்படி தானே சாவித்திரி அப்படின்னு கேட்க, என்ன கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு கேட்க,
எனக்கே பிரச்சனை செய்யணும்னு நினச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்? நீங்கள் யார் முதல்ல? அப்படின்னு தமிழ்செல்வி கோவமாக பேச, சாவித்திரி இருந்த கோவத்தில், இங்கே அண்ணே பாருங்கண்ணே, இந்த தமிழ்செல்வி எப்படிலாம் பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லும்போதே சேது இங்கே சாவித்திரியவும் ஈஸ்வரியவும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் செய்யாத மாதிரி நடித்து ஏமாத்தாதீங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆறுமுகம் பொய் சொல்ல மாட்டாரு. இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும். அதுலேயும் தமிழ்செல்வி மேலே ஆறுமுகத்துக்கு அம்புட்டு பாசம் இருக்குது. தன்னுடைய தங்கச்சியாக பார்த்து தமிழ்செல்விக்கு உதவி செய்யணும்லாம் நினைக்கிற ஆறுமுகம் பொய் சொல்ல மாட்டார். அதனால தான் ஆதாரத்தோட நீங்கள்லாம் என்ன திட்டம் போட்டிருக்கீங்கன்னு உங்களை வசமாக ஆதாரத்தோடு தான் மாட்டி விட்டுருக்காரு. அவராக வந்து சொல்லியிருந்தா கூட என் அப்பா யாரும் உங்களை நம்பியிருக்க மாட்டாங்க. இங்கே கண்டிப்பாக சாவித்திரி ஈஸ்வரி இப்படி செய்ய மாட்டாங்கன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆறுமுகம் ஆதாரத்தோட நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. அதே மாதிரி என் மனைவி தமிழ்செல்வியவும் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றிருக்காரு. இனியும் இந்த உண்மை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக பொய் சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். தமிழ்செல்வி சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்லபடியாக அவள் வந்து படித்து முடிக்கணும். அதே மாதிரி அவள் நினச்ச மாதிரியே சாதிக்கணும். இந்த வீட்டு வாரிசு சுமக்கிற தமிழ்செல்வியை இத்தனை நாள் நான் பார்த்துக்கல, இனி கவனமாக பார்த்துக்கணும்னு நினச்சி நான் மனசு மாறினதெல்லாம் பார்த்துட்டு உங்களால் தாங்கிக்க முடியலல்ல. என்னையும் தமிழ்செல்வியவும் பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால இப்படி ஒரு வேலையை செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்க, அப்படிதானே? அப்படின்னு ஈஸ்வரி கிட்டையும் சாவித்திரி கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. இங்கே ஆறுமுகத்தால் வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே, நாம் இப்போ பொய் சொல்லவும் முடியாது, சமாளிக்கவும் முடியாது. ஏன்னா ஆறுமுகம் தெளிவாக நம்ம பேசுனது, நம்ம திட்டம் போட்டதுன்னு எல்லாத்தையும் ஆதாரத்தோட எல்லார் முன்னாடியும் காமிச்சு நம்மளை வசமாக மாட்டி விட்டுட்டானே இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு எல்லாரும் இந்த ஆறுமுகத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதுனால இந்த ஆறுமுகம் தனக்கு கல்யாணம் ஆனதுக்கே காரணம் தமிழ்செல்வி தானு, தமிழ்செல்விக்கு உதவி செய்ய இப்படி ஒரு வேலையை செஞ்சு தமிழ்செல்வி எங்ககிட்டேருந்து காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் எங்களை தலைகுனிய வச்சுட்டானேன்னு இங்கே ஈஸ்வரியும் சாவித்திரியும் பதில் பேசாமல் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே தமிழ்செல்விக்காக சேது ஒரு முடிவெடுக்கிறாரு. அப்பா, இனியும் இவங்க யாரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. தமிழ்செல்விக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சவங்க இன்னைக்கு திட்டம் போட்ட மாதிரியே இதே மாதிரி பிரச்சனை செய்வாங்க. ஆனால் தமிழ்செல்வி வாழ்க்கை எனக்கு முக்கியம். நான் தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா முடிவெடுத்துட்டேன். ஆனால் எனக்கும் தமிழ்செல்விக்கும் பிரச்சனை செய்யணும், எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு திட்டம் போடுற இவங்க யாரும் இங்கே இருக்கவே கூடாதுப்பா. இவங்க உங்கள் சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் எனக்கு இவங்க யாரும் தேவையில்லை. என் வாழ்க்கையில் தமிழ்செல்வி மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியவும் இங்கே வந்து ஈஸ்வரியவும் சாவித்திரியவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு சேது. இங்கே ஈஸ்வரியும் சாவித்திரியும் உடனே சேதுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சேது, நீ இப்படி பேசினா நாங்கள் இங்கேருந்து எங்கே போவோம்? எங்களுக்குன்னு யார் இருக்கா எங்களை பார்த்துக்கிறதுக்கு? தங்க இடமும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படணுமா சேது? இந்த ஆறுமுகம் பேசுகிறதெல்லாம் நம்புறியேன்னு சொல்ல, ஆறுமுகம் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, அவர் சொன்னால் நாங்கள் நம்புவோம். அவர் நல்லது மட்டும்தான் செய்கிறாரு. அதே மாதிரி என் மனைவி தமிழ்செல்வியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் உங்களோட லட்சணம் என்னன்னு புரிய வச்சுருக்காரு. ஆறுமுகத்தை பற்றியோ தமிழ்செல்வியை பற்றியோ பேசுகிறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க, இது என்னுடைய முடிவு அப்படின்னு உண்மை தெரிஞ்ச செய்து இப்படி ஒரு முடிவெடுத்ததால் ஈஸ்வரியும் சாவித்திரியும் என்ன செய்யனே தெரியாமல் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் இவங்க இப்படி தான் நடித்து ஏமாற்றுவாங்க, இவங்களை இனி நம்பவே கூடாதுன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே ஈஸ்வரி மேலேயும் சாவித்திரி மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்கிறதுனால இனி தமிழ்செல்வி தனியாக இருக்க வேண்டாம், சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து நம்ம வீட்டுக்கே வரட்டும், நாம் அவங்கள நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் தப்பு செஞ்ச இவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மோகனாவும் இங்கே வந்து ராஜாங்கமும் முடிவெடுக்கிறாங்க. தமிழ்செல்விக்கு பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு வசமாக மாட்டிக்கிட்ட சாவித்திரியவும் இங்கே ஈஸ்வரியவும் அப்பத்தா கோவமாக வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. உண்மையை கண்டுபிடிச்சி சாவித்திரியும் ஈஸ்வரியும் எந்த பிரச்சனையும் செய்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்செல்வியை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்செல்வியை காப்பாற்றின ஆறுமுகத்துக்கு நன்றி சொல்கிறாங்க அப்பத்தா. இங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராஜாங்கம் ரொம்ப கோவமாக இருக்க, உடனே எப்படியோ இந்த பிரச்சனையால் சேது மனசு மாறி தமிழ்செல்வியை ஏற்றுக்கிறேன்னு தன்னுடைய முடிவை சொன்னதால் இன்னும் திருந்தாமல் பிரச்சனை செய்கிற இந்த சாவித்திரி ஈஸ்வரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மாப்பிள்ள, ஆதாரம் தெளிவாக இருக்கிறதுனால இவங்களை இனியும் இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, இவங்க யாரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆறுமுகம் நடந்த எல்லாத்தையும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அங்கே வந்த போலீஸும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு
ரொம்ப கோவமா இங்கே ராஜாங்கம் சொன்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சது இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும் தான். இவங்க தான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செய்யணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இவங்க மேலே தப்பு இருக்குது. அதே மாதிரி ஆதாரமும் தெளிவாக இருக்கிறதுனால இவங்கள நாங்களே கூப்பிட்டு போய் விசாரிக்கிறோன்னு சொல்லி சாவித்திரி ஈஸ்வரி வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆறுமுகத்தால தான் இங்கே உண்மை என்னன்னு தெளிவாக எல்லாருக்கும் புரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கண்கலங்கி ஆறுமுகத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இதை பார்த்த ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ தமிழ்செல்விக்கு எந்த பிரச்சனையுமே வரல, என் தங்கச்சி தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு ஆறுமுகம்.